வணக்கம். என்னோட பேர் அம்பிகா. நான் நம்மாழ்வார் வேளாண் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் 4ஆம் ஆண்டு படிக்கிறேன். எங்களோட 8th செமஸ்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் லேர்னிங் கோர்ஸ் படிக்கிறோம். இதில் நாங்கள் தேர்ந்தெடுத்த கோர்ஸ் வந்து கமர்ஷியல் சீட் ப்ரொடக்ஷன். கமர்ஷியல் சீட் ப்ரொடக்ஷனுக்காக நாங்கள் தேர்ந்தெடுத்த பயிர் வந்து மக்காச்சோளம். என்ன ரகம்னு பார்த்தீங்கன்னா கோஹெச்எம் 8. இது வந்து 100 நாள் பயிர். இதை வந்து மானாவாரி பயிராகவும் விதைக்கலாம் அல்லது பாசன பயிராகவும் விதைக்கலாம். இந்த ரகம் வெளியிடப்பட்ட ஆண்டு வந்து 2013. இதனோட விதை அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 8லேருந்து 10 கிலோ வரைக்கும் தேவைப்படும். எங்களுக்கு வந்து 2 ஏக்கரில் விதைக்க போகிறோன்றனால 16 கிலோ தேவைப்பட்டிருக்கு. இப்போ வந்து விதைக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் பாரம்பரியமாக பண்ணுற மாதிரி சாமி கும்பிட்டு பண்ணலான் இருக்கோம். எல்லாம் என்னோட இஎல்பி குரூப் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள்லாம் சேர்ந்து தான் வந்து சீட்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். இவங்க எங்களோட கோர்ஸ் டீச்சர் டாக்டர் சீதாலக்ஷ்மி மேம். நாங்கள் அந்த நிலத்தை தயார்படுத்தினதுக்கப்புறமா கடைசி உழவுப்போ வந்து அடி உரமாக என்ன போட்டோன்னா வேப்பம் பிண்ணாக்கு 250 கிலோவும் ஜிப்சம் 250 கிலோவும் போட்டிருக்கோம். ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா எங்கள் காலேஜில் வந்து மண்ணோட தன்மை வந்து காரத்தன்மை அதில் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து அந்த மண் ரொம்ப இறுக்கமாக இருக்கும். அதை நம்ம குறைக்கிறதுக்காக ஜிப்சமும் வேப்பம் பிண்ணாக்கும் போட்டிருக்கோம். அந்த இறுக்கத்தன்மையை குறைச்சி விதை முளைப்பு வந்து அதிகமாக வரணும் அப்படின்றதுக்காக இதை பண்ணியிருக்கோம். நாங்கள் விதைச்சிருக்க இடைவெளி எவ்வளோனா செடிக்கு செடி தூரம் வந்து 60னும் வரிசைக்கு வரிசை தூரம் வந்து 30 சென்டிமீட்டர்னும் நாங்கள் விதைச்சிருக்கோம். இதுக்கப்புறமா நம்ம பயிர்களோட வளர்ச்சியை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.